to byte. உங்கள் பேட்ரி வீக்காக இருக்கும், அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. வாங்க ஜஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே பார்க்கலாம் நீங்கள் பேட்டரியோட பர்சன்டேஜ் எப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 49லேருந்து 48 வந்துருச்சு, 47. ரொம்ப சீக்கிரமாக குறையுது. இப்போ எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. HP சிஸ்டமாக இருந்தால் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள் டயக்னோஸ்டிக் மெனுவுக்கு. இது உங்களோட பிசியோட ஹார்ட்வேர் ஹெல்த் எல்லாமே செக் பண்ணி கொடுக்கும் டயக்னோஸ்டிக் அப்படின்றது. காம்பனன்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் எல்லா ஹார்ட்வேரோட லிஸ்ட்டும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த ஹார்ட்வேரோட ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவரில் போங்க. பவரில் போயிட்டு பேட்டரின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இப்போது ரன் ஒன்ஸ் கொடுங்க. பேட்டரி செக் பண்ணணும். இதில் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டும் கொடுக்கலாம், சும்மா ஜென்ரல் டெஸ்ட்டும் கொடுக்கலாம். ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். சும்மா ஜென்ரல் டெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு. இப்போது டெஸ்ட் ஆகிட்டுருக்கு, ஆகி முடிச்சிருச்சு. இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் நீங்களே பார்க்கலாம், 30 இருக்குது, வீக்னு காமிக்குது. அப்போது அந்த பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ஸ்டெப்பு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் பவர் ஷெல்னு டைப் பண்ணுங்கள். பவர் ஷெல்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அதில் நான் இப்போ கமாண்டில் பின் பண்ணுறேன். இந்த கமாண்டில் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சி ட்ரைவ் போங்க. சி ட்ரைவ் போனீங்கன்னா அட் த பாட்டம் ஆஃப் த லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு HTML ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் பார்க்கலாம், இதில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேட்டரி மாற்றி தான் ஆகணும். அவ்வளோதான், ஜஸ்ட் இந்த 2 ஸ்டெப்பில் உங்கள் பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.